தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, டெல்லியில் போராடி வரும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இளைஞர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, சமூக வலைதளம் என்பது இன்னைக்கு எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறி இருக்குன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி உருவாச்சுன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையற்ற இளைஞர்களை கரப்பான் பூச்சி போன்று அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து அதை நக்கல் நையாண்டியாக பல்வேறு நபர்கள் பேசிட்டு இருந்தாங்க. இதை மையமாக வைத்து சமூக வலைதளங்களில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க, அதாவது சிஜேபி. இந்த சிஜேபியோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அநியாயங்களை, அக்கிரமங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான். நீட் தேர்வு போன்ற மோசடியான தேர்வுகளை பற்றி பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முழு நேர பணியா இருக்கு. இப்ப இவர்கள் எதற்காக டெல்லியில போராடிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த நீட் தேர்வு பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நீட் தேர்வினுடைய வினாத்தாளானது கசிந்தது. இந்த சம்பவத்தை மையமாக வைத்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சுதான் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை எப்படியாவது கலைச்சரணும், எப்படியாவது இந்த போராட்டக்காரர்களை இங்க இருந்து அப்புறப்படுத்தியிருந்தேன்னு இந்த பாசிச பாஜக அரசானது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப இதில் சமூக ஆர்வலர் சோனங் வாங்சுங் அவர்கள் பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதனால் பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை மிகுந்த மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. இவரை கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி போய் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க காவல்துறையினர். இப்ப இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அசம்பாவிதங்கள் அந்த கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. தடியடி நடத்துறது, கண்ணீர் புகை கொண்டு வீசுறது, இது போன்ற பல்வேறு அராஜகங்களை செய்து இந்த போராட்டத்தை எப்படியாவது ஒடுக்கணும், மாணவர்கள் ஒன்று திரண்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு சதித்திட்டங்களை செய்து வந்தது. ஆனாலும் இந்த போராட்டத்தை கொஞ்சம் கூட அவங்களால நிப்பாட்டவே முடியல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப வீரியமா போராடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கெல்லாம் கூட சமூக வலைதளங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. பல்வேறு மாணவர்களுடைய மண்டைகள் உடைக்கப்பட்டிருக்கு. நிறைய அசம்பாவிதங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த போராட்டமானது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, பேரணியா போய் நாடாளுமன்றத்துக்குள்ள நாங்க முற்றுகையிட போறோன்ற மாதிரி போகும்போது அங்க இன்னும் பலத்த பாதுகாப்போடு காவல்துறையை வச்சு தாக்குறாங்க. பல்வேறு மாணவர்களுடைய மண்டைகள் உடைக்கப்படுது. பல்வேறு அசம்பாவிதங்கள், ஒவ்வொருத்தருக்கும் அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு ரத்தம், சரியான ரத்தம். இப்ப இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த கரப்பான் பூச்சி கட்சியினுடைய தலைவர் இருக்கார்ல, அபிஜித் தீப்கே. அதாவது இப்ப இந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை தொடர்ச்சியா நடத்தணும் தான் இருக்காரே தவிர ஒரு இடத்துல கூட பின்வாங்கணுன்ற மாதிரி அவர் நினைக்கவே இல்லை போல இருக்கு. இப்ப இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்கள்ட்ட அவர் ஆதரவு கேட்கிறாரு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து செயல்படக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய ஆதரவை அவர் நாடுறாரு. அதனை தொடர்ந்து ஒரு அறைகோல் விடுறாரு, எம்பிக்களுடைய ஆதரவு தேவை அப்படின்ட்டு. இப்ப இதனை தொடர்ந்து பல்வேறு எம்பிக்கள் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. முதல் ஆளா பாத்தீங்கன்னா இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் போயிட்டு அந்த போராட்டக்காரர்களை சந்திச்சிருக்காரு, அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடிகர் பிரகாஷ்ராஜ் போய் இந்த கரப்பான் பூச்சி கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்ப இதனை தொடர்ந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இந்த கட்சியினருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, போய் பார்வையிட்டு இருக்காரு. அந்த தாக்கப்பட்ட மாணவர்கள், காவல்துறையின் தாக்குதலால் உள்ளாக்கப்பட்ட மாணவர்களை நலம் விசாரிச்சிருக்காரு. இப்ப இந்த வீடியோக்களும் சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்கு. அதான் மக்களே, மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதில் ஏன் பாரதிய ஜனதா இவ்வளவு முனைப்பாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது இது இன்னைக்கு நேற்று நடக்கிற போராட்டம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா நடந்துகிட்டு இருக்கு. இதே போல் இதுக்கு முன்னாடி போராட்டம் நடந்தது பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் போராட்டம். 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இந்த பாஜக மோடி அரசு. இதனை திரும்ப பெற பல்வேறு போராட்டங்களை இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் தொடர்ச்சியான போராட்டம். அந்த போராட்டத்தை இதே போலதான் பல்வேறு வன்முறைகளை ஏவி, அடக்குமுறைகளை கையாண்டு அந்த போராட்டத்தை கலைச்சாங்க. ஆனாலும் அந்த விவசாயிகள் விடாம போராடி பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கிடையாது, பயங்கரமா கஷ்டப்பட்டு சாப்பாடை கட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களோட போயிட்டு டெல்லியை முற்றுகையிட்டு திணறடிச்சு கடைசியாக மக்கள் சக்திக்கு முன்னாடி இந்த அரசாங்கம்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டு அந்த விவசாயிகளுடைய கடுமையான போராட்டத்தின் விளைவாக இந்த 3 வேளாண் சட்டங்களும் திரும்ப பெற்றது இந்த ஒன்றிய பாஜக அரசு. எனவே இப்ப இதனை தொடர்ந்துதான் இந்த மாணவர்களுடைய போராட்டம் இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் பேசப்படும் ஒரு செய்தியாக மாறிக்கிட்டு இருக்கு. இதனை
இந்த மோடி அரசு விரும்பவில்லை. ஏன்னா அவங்க வந்து சாதாரண கோரிக்கைகளை முன்வைக்கல. அவங்க இந்த நீட் தேர்வு இது ஒரு மோசடியான தேர்வு. இந்த தேர்வினால் பல்வேறு மாணவர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. இந்த மோசடியான தேர்வை வந்து கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாம இந்த தேர்வின் மூலம் நடக்கும் பல்வேறு குளறுபடிகள் வந்து இனி நடக்கக்கூடாது. அது மட்டும் அல்லாமல் இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நிச்சயமாக பதவி விலக வேண்டும்னு ஒரு முக்கியமான காரணங்களை முன்வைத்து போராடிட்டு இருக்காங்க. சரிங்க மக்களே, இப்ப இவங்க இங்க போராடுறதுனால தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஒன்றும் வேலை வெட்டி இல்லாம போராட்டத்துல தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுங்க. இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்ன போராட்டம்னு போராடி என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏகத்தாளமா பேசுவாங்க. அதாவது போராடுறவங்க வந்து உங்க வீட்டுல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் போராடுறாங்க. அவங்க ஒன்றும் வேலை வெட்டி இல்லாம போராடல. புரிஞ்சுக்கங்க. யாரோ எங்கேயோ ஒருத்தவங்க போராடினனாலதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வேணா போராடாம இருக்கலாம். இன்னைக்கு நம்ம படிச்சதுக்கும் நம்ம வந்து ஒரு சரியான வேலை வாய்ப்புல இருக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தர் போராடி இருக்காங்க. சாதாரணமாலாம் கிடைச்சிருக்காது வேலை வாய்ப்பும் படிப்பும். எனவே இவர்களுடைய போராட்டத்தை வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய சுயலாபத்துக்காக போராடல. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக போராடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த போராட்டத்திற்கு அனைத்து மக்களுடைய ஆதரவையும் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த கரப்பான்பூச்சி கட்சியினுடைய தலைவர் பாத்தீங்கன்னா அம்பேத்கரிய கொள்கைகளை வந்து கையில் ஏந்தி போராடிட்டு இருக்காரு. அவரையும் பாத்தீங்கன்னா அவர் மேல கல் எறிகிறது, அவரை தாக்குறது, இங்கு தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை வந்து இந்த பாஜக அரசு வந்து மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னே ஒன்றை மட்டும் இந்த மோடி அரசு தெரிஞ்சுக்கணும். இந்தியா முழுமைக்கும் உள்ள மாணவர்கள் வந்து கிளர்ந்து எழுந்தால் உங்கள் அரசு ஒரு நாள் கூட தாங்காது. அந்த நிலைக்கு போயிடக்கூடாதுதான் இன்னைக்கு பல்வேறு அடக்குமுறைகளை ஏவி இந்த போராட்டத்தை எப்படியாவது நீங்க கலைச்சரணும்னு நினைக்கிறீங்க. இதை வந்து நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இதை வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரணும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வச்சு போராடினா மட்டும்தான் இந்த நீட் தேர்வு என்ற ஒரு அரக்கன்ட்ட இருந்து நம்ம விடுபட முடியும். அதான் மக்களே, நீட் தேர்வுங்கிறது நீங்க நினைக்க மாதிரி சாதாரணமான ஒரு தேர்வு கிடையாது. பல்வேறு மாணவர்களுடைய கனவை காவு வாங்கிய ஒரு தேர்வு, பல்வேறு மாணவர்களுடைய உயிரை காவு வாங்கிய ஒரு தேர்வு. இந்த தேர்வு நமக்கு தேவையான்னு யோசிச்சு மட்டும் பாருங்க. யார் வேணா உங்க வீட்டுல டாக்டருக்கு படிக்கலாம், உங்க சொந்தக்காரங்க டாக்டருக்கு படிக்கலாம், குழந்தைங்க டாக்டர் ஆகணும் கனவோட எவ்வளவு பேர் இருக்காங்க. பல்வேறு மாணவர்களுடைய கனவு வந்து இன்னைக்கு சிதைந்து போகுதுல்ல இந்த நீட் தேர்வால. எத்தனை மரணங்கள் நீட் தேர்வால, தற்கொலைகள், எத்தனை தற்கொலைகள். இது எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குது அப்படின்னு நம்ம கடந்து போறதுனாலதான் இந்த சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா நடக்குது. இது என்னைக்காவது நாள் நம்ம வீட்லயும் நடக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு இது போன்ற நிலைமை வரும்னு நம்ம என்னைக்கு உணர்றோமோ அப்படி நீங்க நினைக்கும் போதுதான் இந்த போராட்டம் வந்து நமக்கான போராட்டம் அப்படின்னு நீங்க உணர்வீங்க. எவனோ எதுக்கோ போராடிட்டு இருக்கான், நம்ம எதுக்குடா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு நம்ம கடந்து போனோம்னா நாளைக்கு உங்கள் வீட்டிலும் இது போன்ற அசம்பாவிதம் நடக்கும். அன்னைக்கு இது போன்று வேலை இல்லாம வெட்டியா போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த மக்கள் தான் வந்து போராடுவாங்க, அந்த இளைஞர்கள் தான் வந்து போராடுவாங்க. எனவே மக்களே, இந்த போராட்டத்தை நீங்க வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க வேணா எழுதி வச்சுங்க. இந்த போராட்டம் இந்தியாவையே புரட்டி போடும் நிச்சயமாக. ஆல்ரெடி 20 நாள்லயே டெல்லி வந்து ஒரு தலைகீழா மாறிடுச்சு மாணவருடைய போராட்டத்தால். இது ஒட்டுமொத்த இந்தியாவையே புரட்டி போடும். மாணவருடைய எழுச்சி வந்து தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. மாணவருடைய எழுச்சிக்கு முன்னாடி மோடி அரசா இருந்தானா எந்த அரசா இருந்தானா பணிந்து போய் தான் ஆகணும். இந்த நீட் எனும் அரக்கன்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நிச்சயமாக களத்தில் இறங்கி அனைவரும் போராட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.